வணக்கம் நண்பர்களே, மீண்டும் கார்த்திக் சோல் ரைடர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:17 சாட்டர்டே. செம 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 சூப்பர். அங்கே வருங்களா? அங்கே கீழே இப்போ இருக்காது, இப்போ கீழே கெத்தைக்கு போயிருக்கீங்க. கெத்து இருக்குமா? கெத்து அங்கே நீங்கள் அங்கே போகிறீங்களா, நைட்டு 6-7 மணியான ஒரு அதான் விட மாட்டாங்க. இங்கே பாரு, இருக்கு. ஓய் இன்னொன்று 5 இருக்குப்பா. திரும்பிக்கோ வண்டி திருப்பிக்கோ. பேட்ரி மாற்றிட்டு, நம்ம வண்டியில் டேங்க் பேக் இல்லாததுனால ஒரு பெரிய ஒரு இஷ்யூ என்னென்னா பேட்ரி இதெல்லாமே அக்சரிஸ் எதுவும் வைக்க முடியாது. இது ஒரு பெரிய சிக்கல். ஸோ அடுத்து கண்டிப்பாக டேங்க் பேக் போடணும். போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைப் சி கேபிள் இருக்குது, அது டைரெக்டாக கோப்ரோவில் வண்டியிலேருந்து சார்ஜிங்க்கு கொடுத்துட்டோன்னா பேட்ரி இறங்குற பிரச்சனை இருக்காது. பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு அப்படி பிளான் பண்ணிக்கலாம். இப்போது ஆஃப் ஆன இடத்துல தான் ஆக்சுவலாக ஒரு பாம்பு பார்த்தோம். கரெக்டாக அது நாங்கள் வரும்போது கிராஸ் ஆகி மேலே அந்த மலை இதில் ஏறிட்டு இருந்தது மண்ணில். அது நான் உங்களுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். வெங்கட்டோட கோப்ரோவில் இருக்குது. அது அந்த கிளிப்ஸை நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அப்படியே மெதுவாக, ரொம்ப பெரிய பாம்பு, அப்படியே மெதுவாக ரோட்டில். அது சொல்லப்போனால் அதோட இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாவ், இங்கே வரும். பயங்கரமான வைல்ட் லைஃபு இது. பாருங்களேன், இந்த பாம்பு வந்து ஒரு நாகப்பாம்பு தான் மேலே ஏறுது. இது நிறையா ஹோல்ஸ் இருக்குண்ணா, அதனால் அங்கே போகுதுண்ணா. அது நாகப்பாம்பு, கிங் கோப்ரா தான். நான் அந்த 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 பாம்பு போகிற இடத்துல கரெக்டாக இந்த பேர்டு வந்து உட்காருதுண்ணா. இந்த பேர்டு வருது பாருங்க, பாருங்க. கைஸ், இப்போது கரெக்டாக மஞ்சூர் வந்திருக்கோம். ஒரு ஃபுல்லாகவே ஹேர்பின் பென்ஸ் தான். நீங்கள் பேசுகிறதும் கேட்குது, பார்த்து வாங்க. பயங்கர பெண்டு ஸ்லோப்பாக இருக்குது. செம இடம். மஞ்சூருக்கு இப்படி ஒரு ரூட் இருக்குங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. வெங்கி தம்பி எதிலப்பா போகணும்? என்ன ரோட்லலாம் நின்றுட்டுருக்காங்க. மஞ்சூர் டவுன். செம 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 சூப்பர். பாருங்க மக்களே. கூமாப்பட்டி என்னங்க, கூமாப்பட்டி கிண்ணக்கோரைக்கு வாங்க, அம்சமா இருக்குங்க. சூப்பர். இங்க பாருங்க அழகே அழகு. கடவுள் படைப்பில் இப்படி ஒரு இடம். அந்த அங்கே கார்த்தி, அங்கே பாரு மேலே ஒரு ஊர் பாரு, செம. அங்கே பாரு, அங்கே ஒரு கிராமம். வாழ்க்கையா
எங்க என்னைய இறங்கி அங்க போயிட்டா அதுக்காக அவரு நான் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்க பாருங்க அதான் நிக்கிறாரு பாருங்க அங்க. ஒர்த்து வியூ உண்மையா, கண்கொள்ளா காட்சி, சூப்பர். பாருங்க மக்களே, செம வியூ. அதுக்குள்ள வேற வழி இல்லை, கொஞ்சம் நேச்சுரல் ஸ்காலிங். ஸோ இப்போ ஒரு சூப்பரான ஒரு ப்ரைவேட் ரோடு தான் இது. ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் அங்கே இருக்குன்ட்டு போயிட்டுருக்கோம். இதில் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். செம சூப்பர் வியூ பாருங்க, ஃபுல்லும் ஆஃப் ரோடு தான் அது. பாருங்க ஒர்த்து. இன்னைக்கு கிண்ணக்கோரை வந்தது செம சூப்பர். ஒரு சூப்பர் வியூ, செம. டெம்பரேச்சரும் அதுக்கும் செமையா இருக்குது. இந்த மாதிரி சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் ஒரு சூப்பரான ஒரு சினிமேட்டிக் வியூ உங்களுக்காக பாருங்கள். அங்கே வருங்களா? அங்கே கீழே இப்போ இருக்காது, இப்போ கீழே கெத்தைக்கு போயிருக்கணும். எது இருக்குமா? கெத்து அங்கே நீங்கள் அங்கே போகிறீங்களா, நைட்டு 6-7 மணியான ஒரு அதான் விட மாட்டாங்க. அந்த எதுங்க ஐயா பெரிய நாய்க்கு அதுங்களா? அங்கே தெரியறதா? அந்த இது மட்டும் தெரியுது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இதில் தான் போகும். அந்த இப்போ நாங்கள் கிண்ணக்கோரை போகிறோம். கிண்ணக்கோரை இதுங்க, அந்த மலை மேலே போகணும். அந்த தெரியுது பாருங்க கிண்ணக்கோரை. ஓ அந்த நேரா தெரியும். ஓ அதுதான் கிண்ணக்கோரையா? ஓ சரி சரி, அது இரிசிக்கு அதுதான், அதான் கிண்ணக்கோரை. ஓகே ஓகே சூப்பர். இப்போ அங்கே தான் நாங்கள் போகிறோம். இப்படி போகணும், ரவுண்ட் அடிக்க சுற்றி அங்கே போகணும். அங்கிருந்து கெத்தைக்கு போறது திருப்பி இப்படி தான் வருங்களா? இப்படி தான் வரணும். திரும்பி கெத்தைக்கு போனா திருப்பி இப்படி வந்துட்டு இங்கே தான் போகணும் கெத்துக்கு. இப்போ நீங்கள் அங்கே போய் இதை பார்க்கலாம் போது ஒரு 4 மணிக்கிட்ட கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ திரும்பி இப்போ நாங்கள் இதில் வந்து வெள்ளியங்காடு வழியாக முள்ளி வழியாக போகலாமா? நீங்கள் சீக்கிரம் வந்து அவங்க 6-7 மணிக்கு 6:30க்கு ஒரு பஸ் போகுது, பஸ்ஸுக்கு பின்னாடி போயிடலாம். ஓ 5:30 பஸ் இங்கே கோயம்புத்தூர் பஸ் இருக்கும். ஓகே 5:30க்கு இங்கே வருமா? 5:30க்கு போகும். இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ கிண்ணக்கோரை இங்கே போயிடுவோம். போயிட்டு உடனே திருப்பி இதே வழி தானே, வேற வழி இல்லையா? கிண்ணக்கோரை இதோட முடிஞ்சுது, கடைசி கிராமம். ஆமாம், அங்கிட்டு கேரளா. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். கேரளா அந்த சவுண்டு அந்த பக்கம். நீங்க அந்த ஊர் மலையில இருந்து பார்க்கும்போது சரியான திருப்பி தான். அப்படியா? ஓ இதெல்லாம் இந்த இதெல்லாம் கோட்டத்தரை. ஆ உங்கள் பேருங்கய்யா? குமாருங்க. குமார். நீங்கள் இங்கே வேலையில் இருக்கீங்களா? அந்த பேட்டரி இதில் தான் வேலை செய்யணும். ஓ சரி 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 சரி, வேலை எடுக்கிறாங்க. ஓகே சரிங்கய்யா. கோயம்புத்தூர்ல நான் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்களுக்கு கோயம்புத்தூர் தான் அடிக்கடி வருவோம். அப்படியா? ஓ சரி சரி சரி. வாங்க பிடிக்க எல்லாம் வா மேலே பாரு, அந்த ஃபாகு பாரு, மிஸ்ட்டு. அவர் vlog பண்றாரு, அதனால நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க.
அடுத்து ஒரு பழைய பஸ் வருது பாருங்க, செம. மஞ்சூர் சேரனூருங்கிற ஒரு இடத்துல இருக்கும். மண்ணு சரிஞ்சிருக்கு. நீங்க வைசர் க்ளோஸ் பண்ணும் தம்பி. மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறந்துட்டீங்க தம்பி. நீங்க 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 போலாம் தம்பி, ஓட்டுக்க சீக்கிரம். இப்படி போனோம்னா நம்ம 6 மணிக்கு போக முடியாது. அந்த தாத்தா அது கிண்ணக்கோரை வில்லேஜ், அந்த மேலே காமிச்சார்ல, அதுதான் கிண்ணக்கோரை வில்லேஜ். அதுதான் கடைசி டெட் எண்டு. போயிட்டு திரும்ப நம்ம இதே ரூட்ல தான் மறுபடியும் வரப்போறோம். இதே இது இதே இதே ரூட்ல தான் நம்ம வந்துட்டு மறுபடி முள்ளி வழியா கீழே இறங்கணும். வெள்ளியங்காடு. முள்ளி, கொல்லி இல்லை, முள்ளி. தம்பி தம்பி சத்தமா பாடாதீங்க, காப்பிரைட் வந்துடும். செம 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 ஒர்த்து. ஆமா, ரோடு இங்க நிறைய கோயில் எல்லாம் இருக்கும். அது ஊர் கட்டுப்பாடுல இருக்கும். இங்க எல்லாமே எப்படின்னா மரத்துல இருந்து குச்சி இருக்கும். ஆமா, இப்ப நம்ம மேல் குந்தால இருக்கோம். கீழ் குந்தாவை போய் தான் போகணும். நிறுத்தணுமா? வெங்கி 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 கண்ணில் ஏதோ விழுந்துருச்சாமா. அது ரெகுலரா அவர், ஆமா, அவர் பிரிட்டன் பிரிட்டன் இல்ல, அவர் பிரிட்டன் ரிட்டனு கூலர்ஸ் போடுவார். இன்னைக்கு போடல. நீங்க தான் தம்பி இன்னைக்கு கண்டென்ட். கூர்மியாபுரமா என்னையா பேரு வச்சிருக்காங்க. செம. என்ன நீங்க கிட்ட போன எல்லா பறவையும் பறந்துடும். ஆமா, அங்க திரும்பிட்டு அங்க போய் விட்டுருணுமா? பாருங்க, பாகு அப்படியே இறங்குது. வாவ், சும்மா சும்மா சும்மாவா சொன்னாங்க. சுவிட்சர்லாந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம். என்ன பேசுறதுக்கு விடுறீங்களாப்பா? உடனே அமைதியாயிருக்கு. ஏங்க ஊமாப்பட்டிக்கு எங்கீங்க போறீங்க தம்பி? இது என்ன தம்பி இது? இவர் பின்னாடி போனா என் வயசு பூரா திரும்ப தொடக்க வேண்டி வரும். இவருதான், இவருக்கு இதேதான் வேலை. செம. நான் கூட என்னமோ நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வரும்போது, யோசிச்சிட்டே வந்தேன் இந்த இடம் நல்லா இருக்குமா, ரூட் எப்படி இருக்கும், மழையா. பார்த்தா இங்க பாருங்க. மத்தியானம் 1 மணிக்கு எங்காவது இப்படி பார்க்க முடியுமா? கிண்ணக்கோரை வந்தா மட்டும்தான் நீங்க இப்படி பார்க்க முடியும். நம்ம வெற்றி வருவார் போட்டோ எடுத்துட்டு வருவார். நீங்க வாங்க.
இன்னும் போக போக டீப்பாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டுருக்கிற ரூட்டே ஒரு இயற்கை வரமாக கொடுத்த இடம். சத்தியமாக சொல்கிறேன், லைஃப்பில் ஒரு டைமாக இந்த இடத்துக்கு வரணும். ஆனால் என்னென்னா இங்கே இந்த கிண்ணக்கோரை வில்லேஜில் பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் வந்து தங்க முடியாது வெளியிலேருந்து. அது ஒன்று தான் பிரச்சனை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வண்டியிலேருந்து பின்னாடி தண்ணி ரொம்ப மூஞ்சில் அடிக்குதான். அதுதான் சொல்கிறாரு. இப்போ தான் 30. ஆமாம், அவர் 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 வண்டியில் டயர் கேட்கறே கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் டயர் கேட்கற போட்டிருக்கேன். இங்கே எல்லாமே திருப்பி இதே ஹேர்பின் பண்ண வழியாக நம்ம ஏறணும். இங்கே பாருங்க நம்ம போக 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 டீப்பாக போயிட்டே இருக்கு. சூப்பராக பாருங்க, இந்த மேகத்துக்குள்ள நம்ம நுழையிற மாதிரி இருக்கு. நீங்க பார்க்க உங்களுக்கு சுவாரஸ்யமா தான் இருக்கும். பாருங்க, இங்க ஒரு வாட்டர் ஃபால் வேற. இந்த இடத்தையா மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு வருஷமா. சே, இந்த இடம் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். தாய் சோலைங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த ஊர் பேர் தான் தாய் சோலை. அப்பர் பவானி. இங்கேயே நல்ல கையெல்லாம் குளிருது மக்களே. உண்மையாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்னொரு 20 கிலோமீட்டர் நம்ம போகணும். சேம் அந்த மிஸ்ட் ஃபாக் ஃபார்ம் ஆகிற இடத்துக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன். எப்படி போனோம்னாலும் நல்ல குளிராக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஊர் போகிற வழி பூராமே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இயற்கை சூழ்ந்த இடமா தான் இருக்கு. இது ஒரு டீ ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஆமாம், தாய் சோலை பிளான்டேஷன்ஸ். அதேமாதிரி அது கவர்மெண்ட்டோட தான் என்னன்னு தெரில. இது ஒரு எஸ்டேட். மக்களே, இந்த போர்டு தான் தான் கிண்ணக்கோரை. வாவ், செம. கிண்ணக்கோரை இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு உள்ள? அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இயற்கை எப்படி சீரழிக்கிறாங்கன்னு. இதோ பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் பேகு, இதெல்லாம். இந்த மாதிரி மக்கள் திருந்தி ஆகணும். இல்லைன்னா இயற்கை ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. காப்பாற்றுறக்கு ஆள் இல்லாமல் போயிடும். நான் அப்போவே சொன்ன மாதிரி தான், அடுத்த தலைமுறைக்கு எதுவுமே கொண்டு போக மாட்டோம் நம்ம. தயவுசெய்து எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இடங்களெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றுறக்கு ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாத பாட்டிலெல்லாம் போட்டு கெடுக்க வேண்டாம். எங்கேப்பா போனேன்? கிண்ணக்கோரை பயணத்தில் இனி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான். இந்த பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் இயற்கை நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கு. லைட்டாக ட்ரிசில் ஆகிற மாதிரி இருக்குது, மழை துளி விழுகிற மாதிரி. ஆனால் அது மழை இல்லை, அந்த பனியோட துளிகள்.
ஏன்னா இந்த இடம் சொன்னேன் இல்லையா, சூரிய வெளிச்சமாக அதிகமாக வந்து இங்கே தெரியறதுக்கு வாய்ப்பே ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடர்த்தியான காடு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. கைவிட்டு விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் இதில் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு சொல்ல போனால். அவ்வளோ சூப்பராக இருக்கு. நிறையா மலையாள மக்கள் தான் அதிகமாக இங்கே வர்றாங்க இந்த கிண்ணக்கோரை வில்லேஜ். ஏன்னா பார்டரில் இருக்கு, இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வந்து மேட்டுப்பாளையம் வழியாக அங்கே வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஒரு டைம் இந்த கிண்ணக்கோரை வில்லேஜுக்கு எல்லாரும் வரணும், பார்க்கணும். ஆனால் வந்தாலும் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா வீடியோவில், அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா இயற்கை அழைச்சிட்டோன்னா யாருமே இல்லை. ஒவ்வொரு வீடியோலையும் அதான் சொல்கிறேன். இயற்கை தான் நம்மளுக்கு எல்லாமே. இயற்கை கொடுத்தது தான் இது எல்லாமே. இதெல்லாம் திருப்பி நம்ம உருவாக்கவே முடியாது என்னைக்கும். நீ மட்டும்தான் வாவுங்கிற. வண்டி வருது, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுதுப்பா, செம. ஏய் அங்க ஒருத்த அப்படித்தானே வந்தா. நான் நிறுத்திட்டேன், இல்லைன்னா வேலையே ஏறி இருப்பான். தம்பி என்னப்பா இன்னும் 15 ஏர்பின் வாடங்கப்பா சாமி. தம்பி நல்லா இருக்கிறது. நம்ம கிட்டத்தட்ட இது தனி, இது 15 கிட்டத்தட்ட. இல்ல மொத்தமா ஒரு 50-60 ஏர்பின் பண்ணி ஏறி இருப்போம். செம. திரும்ப மின்மணி பூச்சிக்கு பட்டாக்சி லைட் எரியுது போல இருக்குது. தம்பி இந்த லெஃப்ட் எல்லாம் விட்டீங்கன்னா நேரா கீழே தான். கிண்ண கோரையில கிட்னி கோரையாயிரும் ப்ரோ. ஆமா யானை நின்னுட்டு இருந்தாலும் தெரியாது. நீ ஓட்டு இப்ப 4 மணிக்கு வீட்டுக்கு போயிருவேன், நாங்க போய் சேர வேண்டாமா? வெங்கி அப்படியா? இங்க பாருங்க மிஸ்ட். இன்னும் 4 நிமிஷம் கிண்ண குறை. இங்க பாருங்க. ஓ என்ன பெனட்ரேச்சு. இந்த வியூக்காக தாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சார். அப்படியே ஃபுல்லா ஃபாகு, மிஸ்ட்டு,
வாவ், கிண்ணக்கோரை வில்லேஜ் வந்து விட்டோம். பாருங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த வில்லேஜ். நம்ம இதை தாண்டி போக முடியாது. இதுதான் இந்த ஊரோட டெட் எண்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த பக்கம் வந்து அலௌடு இல்லை. ஆக்சுவலாக அது ஒரு ட்ரக்கிங் போகிற வழி. நடந்து மட்டும் போகிறவங்க தான் போக முடியும். ஸோ நம்ம போகிற வழியில் டீ தூளோட மனம் இங்கே இந்த மக்கள் ஃபுல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டீ ஃபேக்ட்ரியில் அந்த டீ தலை பொரிக்கிற மாதிரி அது மட்டும்தான் அவங்களோட மெயின் வேலையாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த நம்ம எதிர்பார்த்த கிண்ணக்கோரை வில்லேஜ். இதுக்காக தான் காலையிலேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். இந்த ஒரு டீ கடை மட்டும்தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், வேற இல்லை. ஸோ இந்த கடை தான், இந்த குரு டீ ஸ்டாலுங்கிறது ஒரு கடை தான். பாக்கி இதுதான் கடைசி டெட் எண்டு. ஸோ அழகான ஒரு கிராமம், தமிழ்நாட்டோட கடைசி கிராமம். இதுதான் டெட் எண்டு. இந்த கிராமத்துக்கு அப்புறம் வழியெல்லாம் இல்லை. இப்போது இங்கே லோக்கலில் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார் இதுக்கப்புறம் அந்த வழி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போகாதுன்னு. ஸோ தமிழ்நாட்டோட கடைசி கிராமம். இந்த வராம பாருங்க நம்ம ஊர் ஆளு. இங்கே வராம பாருங்க கட்டக்கால். மேஜிக் வந்துருக்கேன் மேஜிக் வந்து வந்துருக்கேன். இந்த முறுக்கு நான் எந்த ஐடி போட்டலாம் கட்ட வாங்கி பிடிங்கி பாருங்க. ஒன்றா பண்ணுறேன். எல்லாரும் மேலே பாருங்க போடு. நீ கை நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். போடு. அப்போ கை அந்த பக்கம் வைங்க. நல்லா என் கை வேணா இங்கே தம்பி வச்சுக்கிறேன். போடுங்க தம்பி. பாட்டு இந்த கிண்ணக்கோரை வில்லேஜ் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் என்னென்னா, வெறும் வில்லேஜ் மட்டும் கிடையாது. நீங்கள் பார்த்தா தெரியும், உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் வில்லேஜ் இந்த தமிழ்நாடு. ஸோ இது வந்து டொபாக்கோ ஃப்ரீ ஜோன். ஸோ நம்ம இங்கே கன்சியூம் பண்ணுறதோ இல்லை ஸ்மோக் பண்ணுறதோ இதெல்லாம் இந்த வில்லேஜில் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த வில்லேஜில் யாருமே அதை யூஸ் பண்ணுறதும் இல்லை. ப்ளீஸ் மக்களே, இது ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பஸ் தான் இந்த ஊருக்கு வர்ற, இந்த ஊர்னு இல்லை, இது தாண்டி ஒரு இரிய சீகைன்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் லாஸ்ட் வில்லேஜ்னு நினைக்கிறேன், இல்லையா? அது இந்த பஸ் தான் அந்த இடத்துக்கு போகிறது. ஆக்சுவலாக இரிய சீகைன்னா, சீகைங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மரம் தான் சீகைங்கிற மரம், இல்லையா வெற்றி? அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து இரிய சீகைங்கிற பேர் வந்திருக்கோ என்னமோ தெரியாது. நான் அங்கே போய் பார்க்கல அந்த இடத்துக்கு. போனால் போகலாம், ஆனால் திருப்பி நம்ம கிளம்புறக்கு டைம் ஆயிடும். ஸோ கிண்ணக்கோரை இதோட முடிகிறது. இப்போ நம்ம கிண்ணக்கோரை வில்லேஜ்லேருந்து கிளம்பிட்டோம். அதுக்குள்ளே பூச்சி அதுக்குள்ளே போயிட்டு சாரி, கிண்ணக்கோரை வில்லேஜ்லேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோம் மக்களை. அடுத்து நேராக முள்ளி வெளியங்காடு. பேட்டரி இருந்துச்சு. ஸோ இந்த மைக்கில் தான் ரெக்கார்டிங் பண்ணோம். நீங்கள் வியூ பாருங்கள். பாரு பின்னாடி கீழே
நண்பர்களே, நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து கெத்தைங்கிற ஒரு இடம். ஆக்சுவலாக ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் நடந்தது வந்து 1990 இந்த இடத்துல தான், இந்த ஊரில் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கு மேலே ஒரு இயற்கை சீற்றத்தில் பாறையெல்லாம் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களோட நினைவு சின்னமாக தான் அந்த இடம் வச்சுருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், பார்த்தா தெரியும். ரொம்ப ஒரு மோசமான ஒரு அழிவு சந்தித்த இடத்துல தான் நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கோம். இந்த பில்லர் தான் ஆக்சுவலாக இறந்தவங்களுக்காக வச்சுருக்கிற பில்லர். இந்த பில்லரில் தான் அவங்களோட பேர் எல்லாமே பதிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு இயற்கை அழிவுகளும் நடக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் அதை இயற்கை சீற்றமெல்லாம் நடக்காமல் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றணும், ட்ரை பண்ணணும். நம்ம கையில் தான் இருக்குது இயற்கை காப்பாற்றுறது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 25/10/1990 அன்னைக்கு தான் அந்த இயற்கை சீற்றம் நடந்தது. அதில் இறந்தவங்களுக்காக தான் இந்த நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. அப்படியே இருந்தாலும் இவங்க வந்து ஒரு 10% பீப்புள் மட்டும்தான். இன்னும் 100 பேர்த்துக்கு மேலே இந்த இடத்துல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் விசாரிச்சப்போ. கெத்தைங்கிற ஒரு இடம். இது இந்த இடத்துக்கு கீழே தான் அந்த ஊர் இருந்துதான் முதல்ல 1990. இப்போ அங்கே பெருசாக யாரும் இல்லை, ஏன்னா மிருகங்களோட ஆக்கிரமிப்பும் இருக்குது. அதனால ஸோ மக்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியேறிட்டாங்க இருந்தவங்களும். நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும், கெத்தையிலேருந்து இப்படி வந்தோன்னா குந்தாவோட பவர் ஸ்டேஷன், கீழ் குந்தா சொல்லுவாங்க. இதோ அந்த பைப் லைன் தான் மேலேருந்து தண்ணி கீழே கொண்டு வந்து இந்த இங்கே தெரியறது பாருங்கள், அதுதான் குந்தாவோட பவர் ஸ்டேஷன். அங்கே மேலேருந்து தண்ணி ஃபோர்ஸாக அந்த பைப்பில் கீழே வரும், வந்து இங்கே பிரித்து இங்கே ஒரு பவர் பிளான், இங்கேருந்து பவர் எடுப்பாங்க. கரண்ட் எடுக்கிறது தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. இதோ இந்த லைன் எல்லாம் வந்து குந்தா பவர் ஸ்டேஷன்லேருந்து போகிறது. இதுதான் இந்த டேம், குந்தாவோட பவர் ஸ்டேஷன். கனடா பவர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக உள்ளேருந்து வருது பாருங்கள், தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இதோ இதுதான் இந்த பவர் ஸ்டேஷன். இது ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ரொம்ப இயருக்கு முன்னாடி, இதோட ஹிஸ்ட்ரி நான் பார்த்து சொல்கிறேன் எப்படிங்கிறது. அந்த பைப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலேருந்து எவ்வளோ ஹைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள், தெரியும். அது கூடவே அந்த பைப்பு ஏதாவது கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்குன்னா அந்த விஞ்ச் வழியாக தான் போகும். அந்த விஞ்ச் வழியாக தான் கீழே வரும். இந்த பவர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேலே போகிறதுக்கெல்லாம் அந்த அக்சஸ் தான் அந்த விஞ்ச். அந்த தண்ணி அங்கே கீழே வந்து இங்கே வெளியே வருது பாருங்கள். உள்ள பெரிய விண்டு பவரோட இது மாதிரி இருக்கும். அதிலேருந்து எடுத்து தண்ணி எடுத்து பவர் எடுத்தது போக தண்ணி இதில் திரும்ப ஆற்றுக்குள்ளே கலந்து போயிடும். இதுதான் கீழ்குந்தா சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர், குந்தாவோட பவர் ஸ்டேஷன். அவுட் ஆஃப் 43 43 ஏர்பின் பெண்ட் இறங்கிட்டோம், முடிஞ்சது. இதான் முள்ளிங்கிற ஒரு ஊர். இப்போ ஒரு செக் போஸ்ட் தான், அந்த முள்ளி செக் போஸ்ட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது, வெள்ளியங்காடு. அதுதான் நீங்கள் காலையில் நாங்கள் வரும்போது பார்த்த செக் போஸ்ட்டோட வெள்ளியங்காடு செக் போஸ்ட்டுன்னு பேர்.
இன்னக்குவரை பார்த்துருப்பீங்க எவ்வளோ நல்ல ஒரு சூப்பரான கிராமம்னு. இன்னும் அடுத்தடுத்த விலாகில் இன்னும் சூப்பரான இடங்களுக்கு போகிறக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்த அந்த டேமோட பவர் ஸ்டேஷன் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே கட்டினது ஆக்சுவலாக. அந்த அந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து தான் ஃபுல்லும் இந்த ஏரியா எல்லாமே பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம ஹில்ஸ் இறங்கி இந்த ரோட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோட்டுன்னு சொன்னேன். இது வரைக்கும் ஒரு வண்டி கூட ஆப்போசிட்டில் வரல. ரொம்ப ரேர், ஏதோ 1-2 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோ, நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் இப்போ நாங்கள் 3 பேர். வெற்றி வந்து அங்கேருந்து மஞ்சூர்லேருந்து அப்படியே ஊட்டி, அவங்க நேட்டிவ் அங்கே தான், அதனால் ஊட்டி அவங்க சொந்தக்காரரோட வீட்டுக்கு அப்படியே போயிட்டார். இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும், கார்த்தி, வெங்கி, நானும் 3 பேர் மட்டும் இப்போ வந்துட்டுருக்கோம் ரிட்டன். இங்கெல்லாம் பெருசாக மழை இல்லை போல், ஆனால் ரொம்ப காஞ்சு போய் தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஆனால் நான் வந்தப்பெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ரோடு இல்லை. ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. நான் 2005 வந்திருக்கேன் காலேஜ் படிக்கும்போது. அப்போல்லாம் இந்த ரோடு இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ பரவாயில்ல. ஆனால் இப்போது அலோவ் பண்ணுறதில்ல மோஸ்ட்லி. இங்கே லோக்கல் பீப்புள் மட்டும் இந்த ரோட்டில் வந்துட்டு போய்க்குவாங்க போல இருக்கு. ஃபாரஸ்ட்லேருந்து பர்மிஷன் இல்லை இதுக்குள்ளே வர்றதுக்கு. ஆனால் திரும்பி ரிட்டன் வர்றதுக்கு பர்மிஷன் இருக்கு. ஆமாம், நான் கீழே தண்ணி போயிட்டு இருந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ அப்படியா? இல்லை வந்துடுறேன், நாங்கள் திரும்பிக்கிறோம். இல்லை, நாங்கள் பார்க்கும்போது காணோம், அதுக்கு. ஓ பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன், 2 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, நாங்கள் ஓகே ரொம்ப கிட்டலாம் போகல, தூரத்துலேயே இருந்து பார்த்து வந்துடுறோம். ஓகே ஓகே. இங்கே தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஆனால் வந்திருந்தாலும் இல்லை பாரு. இங்கே பாரு, இருக்கு. ஓய், இன்னொன்று 5 இருக்குப்பா. திரும்பிக்கோ, வண்டி திருப்பிக்கோ. திருப்பி போயிடலான்னு நினைக்கிறேன். திருப்பி போயிடலாம் சொல்லுன்னு. ஓகேவா? வந்துரு கரெக்டாக வந்துரு. கூட்டமாக இருந்தது.
இடத்துல. அது சொன்னது உண்மைதான், கூட்டமாக இருந்தது. ஆக்சுவலாக குடும்பமாக இருந்தது கூட, எல்லாமே ஒன்றா இருந்தது. அந்த 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 வண்டியில் சொல்லிடுங்க யானை நிற்கிது பார்த்துக்கோ. வெங்கி அந்த வண்டிக்கிட்ட சொல்லிடுங்க யானை இருக்கு பார்த்துக்கோ. அது அடிப்படும். இவ்வளோ நேரம் பயங்கர டிராஃபிக்கு. கரெக்டாக கோயில்பாளையம் குறும்பபாளையம் வழியாக இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பயங்கர ரொம்ப டிராஃபிக்கு. வ்ளாகெல்லாம் பண்ண முடியல, அந்தளவுக்கு டிராஃபிக்கு. ரொம்ப ஒரு ஹெக்டிக்காக தான் இருந்தது. அதனால தான் சரி வ்ளாக் முடிக்கிறதுக்காக இப்போது கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிண்ணக்கோரையோட அழகு, அந்த லொக்கேஷன், இயற்கையான வியூ எல்லாமே. அடுத்து மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு vlogல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.